பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். இங்க மதுராந்தகத்தில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இரவு முழுவதும் ஒரு காட்டுல தவித்து 10 கிலோமீட்டர் நடந்தே சென்று காவல் நிலையம் போயிருக்காங்க. சார், நான் சிஎம் சார் உங்கள்கிட்ட ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். நீங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்களே, அது இந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட பெண்களுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கா, ஈமை சடங்கு செய்யறதுக்கா நீங்க பணத்தை கொடுக்குறீங்க? பாதுகாப்பு இல்லாம முதல்ல ஒரு அரசோட கடமையே பாதுகாப்பு தான். அது பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு கொடுக்க தவறி நீங்க என்ன நலத்திட்டங்கள் கொடுத்தாலும் மக்கள் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க சொல்லலாம், போன ஆட்சியில குற்ற நிகழ்வு நடக்கலையா, இப்ப மட்டும் தான் நடக்குதா நீங்க கேட்கலாம். நான் கேட்கறது ஒண்ணுதான், சிஎம் சார் நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்களா? அதையும் மீறி இந்த குற்ற செயல் நடந்ததுன்னா அது வேற. இப்ப தமிழ்நாட்டில் ரெகுலர் டிஜிபி எப்ப கடைசியா இருந்தாரு? போன வருஷம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி திரு சங்கர் ஜிவால் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனார். இப்ப 7 மாசம் ஆகுது. 7 மாசமா ஒரு மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி கூட போட முடியல. எங்களை பார்த்து தற்கூரின்னு சொல்றீங்களே, 7 மாதமா ஒரு மாநிலத்துக்கு, நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி போடாத நீங்க தான் சார் தற்கூரி.